ஆக்சுவலாக வந்து இது ஒரு டாபிக் நீ எடுத்து வரக்கூடாது. ஏன்னா இப்போ வாங்குற முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு அந்த மாதிரி பயங்கரமான வண்டிலாம் வாங்கியிருக்காங்க. இந்த வண்டிலாம் வாங்கினா வச்சுக்கோங்களேன், ஆனால் எப்படி காரை வந்து கேபில் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறானுங்க. ஊபரா ஓலா வாப்பா திடீர்னு அந்த வண்டி நிப்பாட்டு ப்ரோ ஏறுங்கண்ணா ப்ரோ ஓடிபி சொல்லவான்றானுங்க. முடிவே பண்ணிட்டானுங்க. இந்த வண்டிலாம் வந்து கேபுக்கான வண்டின்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியன் கார் செக்டார் வந்து மைக்ரோ எஸ்யூவி, அதாவது எஸ்யூவி அப்படின்னு சொல்கிற பேரில் ஹேட்ச்பேக், ஹைட் எத்தனை ஹேட்ச்பேக் வந்து எல்லாருக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து மிச்சம் எதுவுமே அவங்க கண்ணுக்கு வந்து காராக தெரியலை. ஆமாம், அதுவும் குறிப்பாக அந்த ஃபீச்சர் சீட்டு ஏதோ இந்த வென்டிலேட்டட் சீட்டு, அது இது அந்த லொட்டுலோசுக்கு கண்ணாடி இது ஏறுறது, இதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரியில் முக்கியம். பட் ட்ரூ ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ட்ரூவான கார் ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடான்ஸ் தான். அதுவும் இந்த காம்பேக்ட் செடான்ஸ் வந்து இருக்கிறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் 1200 சிசிக்கு கம்மியாக அந்த 4 மீட்ரு சம்திங் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியோட லென்த் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அந்த கார் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் இந்த செடான்ற ரீசனுக்காக இந்த செடான் மார்க்கெட் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துட்டு வருது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த செடான் மார்க்கெட்டில் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாருதி டிசையர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட அமேஸ். இதை தவிர ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதை பற்றி நான் சொல்லாமல் இருக்கதே பெட்டர். ஆமாம், அதில் 2-3 அந்த காரை சொல்லிட்டு இருக்கு. அப்படி கார் இருக்கானா தெரிஞ்சுக்கிட்டோம். ஹியூண்டே ஆரா. ஆமாம், கேபுக்காரங்களுக்கு மட்டும் பண்ண ஒரு வண்டி அப்படின்னா அது. மச்சான், நீ ஏதாவது ஒயிட் போர்டு பார்த்துருக்கேன் அந்த வண்டியில்? அப்படி வண்டி இருக்கு, அப்படி வண்டி இருக்கேன்றது இப்போ தான் கேள்விப்படுறேன். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஆகும்போது மேக்ஸிமம் டிசைர் தான் புக் ஆகும். நீங்கள் ஓலா ஊபரில் போட்டிங்கன்னா சப்போஸ் தப்பி தவறி இன்னொருத்தர் தெரியாமல் ஆறான்னு ஒரு வண்டி தெரியல அவங்க வருவாங்க. அப்போ டாட்டாவில் ஒரு வண்டி இருக்கே, டாட்டா டிகார்ன்றதை நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எனக்கு வந்து அப்படி ஒரு வண்டி இருக்குன்றதே தெரியலை. டாட்டாக்கே தெரியுமான்னு தெரியாது. டிகார் ஆனால் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா டிகார் தான் ரேட்டு கம்மி. ஆமாம், 6 சம்திங் லட்சம் தான். இப்போ இருக்கா வண்டி? விட்றாங்களா? வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும். டாட்டா ஷோரூமில் யாராவது வேலை செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் எட்டி பார்த்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, டிகார் இன்னும் சேலுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் ஷேர் வந்து சுசுகி டிசைர் தான் வச்சிருக்கு. அதுவும் லான்ச் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தா ஆஹா இது வந்து ஆஸ்டன் மார்ட்டினா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படி காட்டினாங்க. கூட கம்பீட் பண்ணுறதுக்கு யாராவது வச்சுக்கணும்ல, அதுக்காக சும்மா இனிஷியல் பிரச்சனைக்காக அமேஸை வச்சுருக்கோம். சும்மா இனிஷியல் பிரச்சனைக்காக காலங்காலமாக மார்க்கெட்டில் ஒரு தரமான பிராண்டு அப்படின்னா ஹோண்டா மூடுறதா பேசிக்கிட்டு இருந்தாங்களா? அது என்னாச்சு? அது மூடுவாங்க. சாரி சித்தப்பா, காலைல பல்லு வளர்க்கலாம் தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. மூட வேண்டிய நிலைமை வந்தாலும் நாங்கள் திருப்பி நிறைய ப்ராடக்ட் இறக்கணும். இப்போ எலிவேட்லாம் கூட இறக்கணும். எலிவேட்டில் இன்னொரு டிசைன் இறக்கணும். எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஹோண்டா சிட்டி வச்சு பொழப்பு நடத்தணும். அதுதான் எவனை கேட்டாலும் ஹோண்டா சிட்டி, அந்த மாதிரி சிட்டியை மாதிரி ஒரு கார் வருமா? ஏங்க நீங்களே பேசியிருக்கீங்களேங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்களே 4th ஜென் மாதிரி வருமா, அந்த ஜென் மாதிரி வருமானு சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்களேங்க. ஏங்க பழைய சிட்டியை போட்டு பாடா படுத்துறாங்க. அந்த ஒரு சிட்டியை நீங்கள் குளத்துட்டு போனீங்கன்னா எல்லாரும் வாங்கி விற்பாங்க. அந்த வண்டி பார்த்தா 2005 2006ன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கார் இருக்குது. இந்த 2 காருமே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஒரு 6.5 லட்சத்தில் ஆரம்பித்து ஒரு 7-8 லட்சம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நம்ம வந்து ஆன் ரோடே சொல்லுவோம். எக்ஸ்ஷோரூம்னா சில பேர்ல 8 லட்சத்துக்கு கார் இருக்கான்னு ஆன் ரோடு 12 லட்சம் 13 லட்சம் அதானங்க தெரியல. இருக்கும் 12 லட்சம் மேக்ஸிமம் 12 லட்சம் 13 ரூபா இருக்கும் தெரில. ஸோ எந்த ஒரு கார்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் தான் ஆப்வியஸாக நம்ம பார்க்கும்போது அது பிடிச்சிருக்கா அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் மேக்கிங் இதுவாக இருக்குது. ஏன்னா காருக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்க போகிறீங்க, மற்றவங்க நம்மளை பார்க்க போகிறாங்க அப்படின்ற போது டிசைனாக தான் பார்க்க போகிறாங்க. அதுவும் நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம எல்லாருமே சேர்த்துக்கலாம் ஸ்டேட்டஸ் சிம்பிளாக தான் காரை பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தயவுசெய்து இந்த கார்ஸில் ஒயிட் கலர் மட்டும் வாங்கிடாதீங்க. ஆமாம், ஒயிட் கலர் வாங்குறதுக்கே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஃபேமிலியில் இருக்க ஒயிட் கலர் வாங்குறதில்ல. வாங்கினா பக்கத்து இருக்காருன்னு கேட்பான், சார் இந்த ஓலா அட்டாச் பண்ணிட்டீங்களா சார்னு வாங்க. அதனால்
இந்த குறிப்பாக ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா ஏறி உட்காந்துட்டு தான் ஓடிபி சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் வந்து ஒயிட் மோஸ்ட் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கார் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைர் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டெப்னே சொல்லலாம். ஏன்னா டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் மொக்கையான கார்ஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் பெட்டரான ஒரு கார்னு வந்து பார்த்திங்கன்னா நான் டிசைரை சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக அந்தளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே அந்த 4.2 சம்திங் மீட்டரில் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓவராலாக அந்த காரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைக்கபுளாக இருக்குது. இது வரைக்கும் வந்த டிசைர்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைரோட டிசைன் வந்து சூப்பராக, அதாவது பார்த்த உடனே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம எலிவேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட்ல வந்து எலிவேட்டை பற்றி பேசவே இல்லை. உங்கள் காரை எலிவேட் தாங்க, அதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து எலிவேட்டோட கிரில்லு, பின்னாடி வந்து இந்த இப்போ இருக்கிற ஹோண்டா சிட்டியோட ரியரு, இதை ரெண்டையும் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அமேசர் ரெடி. நிறைய பேர் எங்களுக்கு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பிஎம்டபிள்யூலேருந்து தான் அந்த சிட்டியோட ரியரை காப்பி அடிச்சிருக்காங்க. அதை காப்பி பண்ணி இந்த ஒரு காரை செஞ்சு விட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, நிறைய பேர் எங்களுக்கு சொன்ன ரெஸ்பான்ஸ்னா எலிவேட்டோட டிசைன் நல்லா இருக்குது, நீங்கள் அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணனால நாங்கள் இப்போ அந்த ஹோண்டா அமேஸில் வந்து அதை வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அமேஸோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிசைன் உனக்கு ஞாபகம் இருக்குது? அந்த ப்ரியோ வந்து ரொம்ப குட்டி கார், ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் டிக்கி மாட்டி விட்டது தான் அமேஸு. அசிங்கமாக பேசாதீங்க சார். ஃப்ரண்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இன்ஜின் ஆப்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. பட்டு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குட்டி க்யூட் ஃபேஸ் இருக்குமே தவிர நான் அந்த கார் வாங்கினா அந்த டிசைனாலே யோசிப்பேன். பட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா அமேசான் வந்து கன்சிடரபுளாக இருக்குது. பட் மாருதி ஷோரூம் போயிட்டாங்கன்னா ஹோண்டாக்கு யாரும் போக மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டிசைன் வந்து வழக்கம் போல் சப்ஜெக்டிவ் தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிசைன் பிடிச்சிருக்கு? சில பேருக்கு எலிவேட் ஹோண்டா அமேஸ் பிடிக்கலாம். ஸோ எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கான ரீசனையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இன்டீரியர்ஸ். ஃபீச்சர்ஸ்னு சொல்ல விட ஆடம்பர பொருட்கள். ஆடம்பர பொருட்கள் இல்லைன்னா எல்லாமே இப்போ வந்து உள்ள சீட்டு தான், வெள்ளை சீட்டு. என்னது இதை பற்றி என்னடா சொல்கிறது? சொல்லு, வேறு வழி இல்லை. இப்போ இதெல்லாம் தான் சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க. 4 வீல் இருக்குது சார், ஒரு ஸ்டியரிங் இருக்குது சார். சீட் நல்லா இருக்குங்க. டிசைரில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இது அமேஸில் வந்து பின்னாடி சீட்டை அப்படியே ஒரு கர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் கேபில் ஏறி கம்ஃபர்டபுளாக இருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து ரெண்டுத்துலேயுமே வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஏசி வென்ட்ஸும் ரியரில் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயமா இவங்க கிட்ட டைப் சி போர்ட்டு இல்லை. இன்னும் பழைய காலத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் எதாவது வாங்கிக்கலாம், இல்லை பவர் பேங்க்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் சார்ஜ் போட்டு காரில் ஏறிக்கலாம். வேறடா இது ஒரு பிரச்சனையாடா? என்னடா இது? அதுக்கு இந்த டைப் சி போர்ட் இல்லைன்னா வீட்டில் சார்ஜ் போட்டுவான்ற வேற என்னடா பண்ணுறது? இது ஒரு பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்க. தெரியல மச்சான், இதை சொல்லி காரை வாங்கி மாதம் இஎம்ஐ கட்டுறது பிரச்சனையா, இல்லை அந்த காரில் டைப் சி சார்ஜர் இருக்குன்னு அது பிரச்சனையா? அது விட சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாரு, இதில் வந்து 360 டிகிரி கேமரா இருக்குது. வண்டி ஓட்ட தெரிஞ்சவனுக்கு இருக்கிறா 360 டிகிரி கேமரா. புது கார் ஓனர்ஸ் தான் இந்த கார் நிறைய பேர் வாங்குவாங்க. அதனால அவங்களுக்கு தேவையில்ல. அது கொஞ்ச நாள் அவங்க ரிப்பேர் ஆகுது, சென்சார் பிரச்சனைட்டு அதுக்கு ஒரு பில்லை போட்டு மாருதிடா. மாருதி பற்றி தெரியுமா? அப்போ சீப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன பசிக்கிட்டு? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைரில் வந்து நீங்கள் சன்ரூஃபோட வாங்கிக்கலாம். அமேஸில் வாங்க முடியாது. சன்ரூஃப் தேவை கிடையாது. அடிக்கிற வெயிலுக்கு சென்னையில் சன்ரூஃப் இல்லை, எனக்கு புரியல. ஒரு 12 மணி 1 மணிக்கு சன்ரூஃப் எடுத்து மேலே நின்று ஓட்டிட்டு போ, செத்து போயிடுவேன் இந்த வெயிலுக்கு. ட்ராப் லொக்கேஷனில் ஆளே அடையாளம் தெரியாது, ஆளு கருமை. சன்ரூஃப் வண்டி வாங்கணும்னா இந்த கேரளாவில் இருக்கவங்க, கொடைக்கானல், ஊட்டியில் இருக்கவங்க வாங்க. தயவு செஞ்சு சென்னை மக்கள் தான் வாங்கிறாதீங்க. சன்ரூஃப் வந்து சத்தியமாக ஒரு தேவையில்லாத ஒரு ஃபீச்சர். யாருமே அதை ஏமாந்து வாங்கிடாதீங்க. அதேமாரி ஷோரூமில் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஷோரூமில் ஒர்க் பண்ணுறோம், கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செய்து கஸ்டமரை ஏமாற்றி டாப் எண்ட் சன்ரூஃப் இருக்கிற காரணத்துக்காக விற்கிறாதீங்க. ஆமாம், அது 2 பேர் தான் யூஸ் ஆகும். ஒன்று குட்டி குழந்தைங்களுக்கு அது அறியாது, இன்னொன்று கிரிஞ்சு கப்புள்ஸுக்கு ரிஸ்க்குடா மேலே ஏறினா. அதுதான் இன்னொன்று வந்து கிரிஞ்சு கப்புள்ஸுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஓட்டையில் தான் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வேணாம். அது உங்களுக்கு அதை விட பெரிய இடங்கள் நிறைய இருக்குது, அங்கே போய் யூஸ் பண்ணுங்கள். அது வாங்க.
ஸோ இதில் வந்து 2 முக்கியமான விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயரில் வந்து இன்னும் இவங்க வந்து இந்த ஆல்டோ கொடுக்குற டயரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க 2 வேரியண்ட்டில். யாராவது அந்த வேரியண்ட் வாங்க மறக்காமல் அந்த டயர் சைஸை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லு வியா எல்லுவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோவில் இருக்க அதே டயர் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி கிடையாது, நம்ம வந்து நார்மலாக எப்பயும் போல் வச்சுருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசு பண்ணியிருக்கேன், டிசைன்லாம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணல. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட 40 லிட்டர் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு தண்ணி கேன் இல்லை 2 தண்ணி கேன் கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். 40 லிட்டர் கிடையாது, எங்களை வந்து 382, வந்து 416. அப்போ 416ல் -82 என்ன வருது? காலத்தில் போகிறேன் இது 6ல் இரு நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக் சொல்லு. 404 400 எந்தில் 416ல் 382 கழி 34 லிட்ரு 34 லிட்டரு 6 லிட்டரு ஏமாத்த பார்க்குறான் நம்ம. சரி 34 லிட்டர்னா 25 லிட்டர் கேன் போவேன், மீதி 9 லிட்டருக்கு வந்து வேறு ஏதாவது வச்சுக்கோங்க. ஒரு லிட்டரு வாட்டர் கேனாக வாங்கி வச்சுருக்கு. ஏன்டா உயிர் எடுக்கிற ஒரு 34 லிட்டரு வந்து இவங்களோட நமக்கு அதிகம். ஸோ ஸ்பேஸ்லேயும் நமக்கு அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டாக்கோமீட்டர் வந்து இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மேனுவல் வச்சுருப்பாங்க நல்லாக, ஒரு சைடு மட்டும் வேலை செய்யும். அது ப்ராப்பர் ரீசன் என்ன, சில பேருக்கு வந்து அந்த மேனுவல் பிடிக்குன்றனால மேனுவலும், சில பேருக்கு வந்து அனலாக் டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி போகிறனால டிஜிட்டலும் 2 சேர்த்து கிளப் பண்ணி கொடுத்துருக்கோம். इस सज्जन को क्या तकलीफ है भाई? இல்லை நாங்கள் வந்து சிம்பிளாக டாக்கோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் வந்து ஓடும், இந்த பக்கம் ஸ்பீடு தெரியும், அவ்வளோதான். உங்களுக்கு டிஜிட்டல் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு காரோட ஒரு முக்கியமான பார்ட், நாங்கள் ஒரு கார் வாங்குகிறோன்னா அதை மெயினாக எவலுவேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தான் ஒரு வண்டியோட ஹார்ட். நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் தான் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுசுகி டிசையரில் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா K12N அப்படின்ற சீரிஸ் இன்ஜின்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் இன்ஜெக்டர்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இன்ஜினை மாற்றி உங்களுக்கு வந்து Z12E அப்படின்ற ஒரு சொல்லப்போனால் ஒரு அப்ராடு இன்ஜினை வந்து இறக்கியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் தான், 4 சிலிண்டர் கிடையாது. மெயினாக அதோட நோக்கம், அந்த இன்ஜினோட கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா அதை பில்ட் பண்ண நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ரைடிங்கில் நல்லா பஞ்சியாக இருக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த கார்ஸ் வந்து அதோட செலவு பண்ண போகிற லைஃபே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த கண்டிஷன்ஸில் ஏற்கனவே இருந்த அந்த K12 விட இந்த இன்ஜின் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும், லோ அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக தெரியுதுன்னே சொல்லலாம். ஏன்னா வண்டி வந்து இப்போது இன்னும் இவங்க காரை கம்பேர் பண்ணும்போது கூட லோவர் ஆர்பிஎம்ஸில் பவர் அண்ட் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அரௌண்ட் ஒரு 300-500 ஆர்பிஎம் டிஃப்ரென்ஸ் வருது. அதனால இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பஞ்சு வந்து இருக்குது. அவுட் அண்ட் அவுட் ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ்னு யாரும் வாதாட போகிறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக்கான இன்ஜின்ஸ், ஒரு ஃபேமிலி யூஸ் தேவைப்படுற ஒரு 1000 சிசியோட அதிகம் 1200 சிசியில் எவ்வளோ பேசிக்காக ஒரு இன்ஜினை பண்ண முடியுமோ அவ்வளோ பேசிக்காக தான் பண்ணியிருக்காங்க. பெரிய டெக்னாலஜின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஜின்ஸ்லையுமே டர்போ சார்ஜிங்கோ வேறு எந்த லொட்டு லூஸுக்கோ எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து அதே மாதிரி ஹோண்டா அமேஸ் பொறுத்த வரைக்கும் 1200 அந்த ஐவி டெக் இன்ஜின் தான். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஹோண்டா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5, இதில் 1.2 இருக்குது. ஆமாம், ஏன்னா இது ஹைலைட் என்னென்னா நீ சொன்ன மாதிரி அது வந்து எல் சீரிஸ் கேட்டகரி இன்ஜின் கீழே வருது. அதாவது L15 அப்படின்றது ஹோண்டா சிட்டி சீரிஸ் இன்ஜின்ஸை வருது 1.5. இது வந்து பார்த்தீங்கன்னா L12Bன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக இந்த இன்ஜினோட கோடு. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் என்னென்னா ஹோண்டா சிட்டியோட ஸ்பேர்ஸ் வந்து நிறைய இன்ஜின் ஸ்பேர்ஸு அமேஸுக்கு அப்படியே சேரும். எவ்வளோ ஒரு ஹைலைட் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜின் ஹெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட் சேம். அதுதான் வந்து நம்பப்படாத விஷயம். இன்ஜின் ஹெட்டு வேறு சில ஓஎம் பார்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்டர்சேஞ்சபிள். ஆமாம், இந்த 7th gen சிட்டியில் 6th gen சிட்டியோட. அப்புறம் எதுக்கு இது இருந்துச்சு? நல்லா இருக்குல்ல ஃபேக்ட். இப்போ செட் ஆகுமா? இல்லை ஆக்சுவலாக டேனி சொல்ல மறந்த கதைன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜினு, இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜினு. அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸு. நான் வந்து இது பர்ஃபார்மன்ஸ் அதிகம்லாம் நான் சொல்ல விரும்பல, இதை விட ஸ்பீடாக போகணும் அந்த காம்படிஷனே இதில் இல்லை. பட் ஸ்டில் இதோட ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தா 6 இதுக்கு அதிகம். இதை விட பஞ்சியாக இந்த வண்டி இருக்கும். இப்போ இனிஷியலில் வந்து இது வந்து பவர் எடுக்கும், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த பஞ்ச் நல்லா ஃபீல் பண்ண முடியும், அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அவுட்ரைட்டாக ஆக்சலரேட் பண்ணும்போது ஃபுல் வேக்கில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அமேஸுக்கு தான் அந்த பவர் அட்வான்டேஜ் இருக்குது. ஆமாம். பட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 8 ஹார்ஸ் பவர் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் அதுவுமே 10% அப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறது, அது பெருசாக வந்து உங்களுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணுமான்னு கேட்டால் ஆமாவா இல்லையா தெரியாது. ஊபர் ஃபர்ஸ்ட் வந்தால் தான் ஓலா ஃபர்ஸ்ட் டிராஃபிக்கில் இந்த 10% கிடையாது. ஸோ ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வண்டியுமே ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். பட் 3 சிலிண்டர் நேச்சர் வந்து லைட்டாக இதில் தெரியும், அதில் வந்து 4 சிலிண்டர் கேரக்டர் லைட்டாக தெரியும். பட் டிராஸ்டிக்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை விட அது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன ஒரே விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் நம்மளது வந்து ஏஎம்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏஎம்டி வந்து அவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ஏவிடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி டமுக்கு டுமுக்குன்ற மாதிரி உங்களுக்கு போகும். ஏஎம்டினா அப்படி தான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியாது. சரி, அதான் அது இருக்கும். ஏஎம்டியில் இந்த சிவிடியில் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பேடல் ஷிஃப்டர் இருக்குது. நம்ம வந்து நல்லா ஜாலியாக பெரிய இது டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் வச்சுருக்காரு, பேடல் ஷிஃப்டர் அடித்து பறந்துடுவார். கொஞ்சடா சிவிடி என்ன தெரியுமா அவ்வளோ பிரச்சனை, அழுத்துனீங்கன்னா டர்ன்னு சவுண்டு கேட்கும் வண்டி. இப்போ தாங்க போகிறேன் அப்படின்றோம். வண்டி வேகமாக இருக்குங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு வாஷிங் மிஷின் ஓட்டின சவுண்டு மாரி கேட்குது அமேஸில் சிவிடினால. வெளியே இருக்கவங்களுக்கு கேட்கும், உள்ளே இருக்கவங்களுக்கு என்ன கேட்க போகுது? கேட்குதா? சரி, இருந்தால் அது பெரிய ஆக்சுவலாக உண்மையை ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சிவிடி வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் தான் வேணும், எனக்கு வந்து மேனுவலே வேணாம், நான் வந்து இப்போ தான் ஓட்ட கற்றுக்கிறேன், இல்லை நான் வந்து சிட்டியில் பயங்கரமாக ஓட்டுவேன் அப்படின்னா ஏஎம்டி வாங்காதீங்க, மாருதி வாங்காதீங்க. அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. அதுக்கு பதிலாக சிவிடி வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது. ஆமாம், ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே இந்த இதில் ஒரு மாதிரி ஜர்க்காக இருக்கும், ஒரு கியருமே தெரியும், அது தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அதான் இனிஷியல்ஸ் முக்கியமாக லேடிஸ் இதை ப்ரிஃபர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்க இந்த கியர் தாய்மார்களை கவர்கிட்ட. ஸோ அதனால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஹோண்டா அமேஸ் பக்கம் வந்து என்ன சிவிடிக்கு தான் 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அப்போ வேணா நீங்கள் அந்த மேனுவல் வாங்கிக்கோங்க. கார் வாங்குறீங்க, ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறீங்கன்னா கூட கற்றுக்கலாம். நீங்கள் எங்களை மாதிரி நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, இந்த கார்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா மேனுவல் போங்க, அதுதான் பெட்ரு. நீங்கள் விற்கும் போது அதிக ரேட்டுக்கு விற்கலாம். கொஞ்சம் பிரச்சனைகளும். ஆனால் ஹோண்டா அமேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயமா இன்றைக்கி வந்து இல்லாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தான். ஏன்னா சிட்டியோட அதே டீசல் இன்ஜினை தூக்கி இதில் போட்டு வச்சுருந்தாங்க. டகன்னு டிராக்டர் சவுண்ட்லாம் வந்துச்சு, அது உண்மை தான். ஹோண்டா மாதிரியே ஃபீல் ஆகலை, ஹோண்டா ஜென்ரேட்டர் மாதிரி இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. உண்மை என்னென்னா அது வந்து ஒரு ரிமார்க்கபிளான காராக இருந்துச்சு. ஹோண்டா அமேஸ் டீசல் வந்து அதுக்குன்னு ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டியை. நல்ல மைலேஜ் தரும், நல்ல ஸ்ப்ரிண்டியாக இருக்கும். அந்த டீசல் கேரக்டர் வந்து அந்த சின்ன காருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வண்டியை ஓட்டுறதுக்கே. அதுவும் இல்லாமல் அந்த டீசல் சிவிடி கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே கொடுக்காத ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம். இவர் வந்து டீசல்னால் இவருக்கு பிடிக்குங்க, அதனால் சும்மாவே டீசலை பற்றி பேச, அந்த டீசலை வாங்கி வாயில் ஊற்றிடுங்கடா ஓட ஓட்டணும். ஸோ இப்போ டீசல் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் எல்லாம் பற்றி பேசும்போது டிசைருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனிலேயே சிஎன்ஜி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த ஷோரூமே நீங்கள் வந்து சிஎன்ஜி ஆப்ஷனோட வாங்கலாம். எங்களுக்கும் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது? வெளியே போய் மாட்டிக்கலாம், நம்ம பாரிஸில் இருக்குது. அதெல்லாம் வாரண்டி வராது, கம்பெனியில் மாட்டின அளவுக்கு ஓடு மாட்டாது. அது என்னமோ ஒரு விஷயம் தான். ஆனால் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோமே, இந்த இன்ஸ்டா ரீலில் பார்க்குறோமே, இது சிஎன்ஜி இது மாட்டுங்க சரியாக போயிடுன்றாங்களே, அப்புறம் என்ன அங்கே என்ன கொடுத்து மாட்டிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ரன்னிங் அதிகமாக இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் சிஎன்ஜி பங்க் இருக்குன்னா மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்க. ஆனாலும் பட் சிஎன்ஜி ரேட்டு அதிகமாகிருச்சுன்னா பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம், முதல்லேருந்தே நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலும் 1 லிட்டர் சிஎன்ஜியும் 1 கேஜி சிஎன்ஜியும் ஒன்று கிடையாது. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலும் 1 கேஜி சிஎன்ஜியும் ஒன்று கிடையாது, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் 1 கிலோவுக்கு 25 கிடைக்குதுன்றது 1 லிட்டருக்கு 25 கிடைக்கிற மாதிரி கிடையாது. ஒன்றும் இல்லை. ஆமாம், 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டருக்கு சமம். அந்த கணக்கு வடி போடுங்க. மைலேஜ் கம்மியாக கிடைக்குது, சிஎன்ஜி காஸ்ட் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் கம்மியாகுது. சிஎன்ஜி காசை ஏற்றுனாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுவாங்க, அது டவுட்டே வேணாம் உங்களுக்கு. ஏன்னா நிறையா ஸ்டேட்ஸில் வந்து சிஎன்ஜி காஸ்ட் வந்து பெட்ரோலோட அதிகம். இல்லை, நம்மளதே ஏற்றுறாங்க கூட சீக்கிரம். டீசல் பெட்ரோல் சிஎன்ஜி 3 ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. பர்ஃபார்மன்ஸ் பற்றி டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஹோண்டா அமேஸ் வாங்க போகிறீங்க, அதில் வந்து சிவிடியா மேனுவலான்னு பார்க்கும்போது
நீங்கள் வந்து சிட்டியில் நிறைய ட்ரைவ் பண்ணுவீங்க, நான் சிட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் டெஃபினட்டாக சிவிடி போகலாம். இல்லை நான் வந்து ஹைவேஸும் போவேன், நான் சென்னை டு திருச்சி வந்து அடிக்கடி போவேன் அப்படின்னா அந்த மாதிரியான கேசஸில் நீங்கள் வந்து மேனுவல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அது பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு அமேஸில் பிடிக்காத ஒரு சின்ன விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமேஸே பிடிக்கல. அது க்ரூஸ் பண்ணுற ஆர்பிஎம்மில் இன்ஜின் ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையராக இருக்குது. அது எதனால் ஃபீல் ஆகுதுன்னா வண்டியோட பானட் கீழே பெருசாக இன்சுலேஷன் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு வந்து சவுண்ட் அப்படியே உள்ளே வருது. பட் க்ரூசிங் ஸ்பீடில் வண்டியோட ஆர்பிஎம் அதிகமாக இருக்கிறனாலையா இல்லை இன்சுலேஷன் சரியாக இருக்கிறதுனாலயான்னு தெரில, கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. வண்டி இன்னொரு கியர் இருந்தால் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது சிவிடியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் மேனுவலில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி இன்னும் ஒரு கியர் எக்ஸ்ட்ரா ஒரு கியர் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? சொல்லிடுறேன், நான் அடுத்த வாட்டிக்கு சொல்லிடுறேன். தெரில, இந்த மாதிரி நீங்கள் மேபி வச்சுருந்தீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள் அந்த மாதிரி. ஏன்னா புதுசாக இருக்கு இவங்க சொல்கிறது எனக்கு, அதனால் அந்த மாதிரி யாருக்கா ஃபீல் ஆனால் சொல்லுங்கள். என்னடி சொல்கிற? சேஃப்டி வந்து இந்தியன் கார் பையர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக. ஆமாம், உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருமே என்கேப் ரேட்டிங்னா கேட்குறாங்க, என்ன உங்கள் என்கேப் ரேட்டிங் அப்படின்னு கேட்கும்போது டிசைர் வந்து 5 ஸ்டார் ரேட்டட் கார். நீங்கள் கூகுளில் பார்த்துக்கலாம். ஏன்னா அது நிறைய விஷயம் என்ன பேசிக்கிறாங்க. மாருதினாலே சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு அப்படியே முகத்தில் அப்படி ஒரு பஞ்ச் கொடுத்த மாதிரி. அதுதான் இப்போ அங்கே தான் பிரச்சனை. 5 ஸ்டார் தான். அதாவது இதுவாங்கதா எப்படி? ப்ளீஸ் கௌதம் இல்லாத குறைய நீங்கள் தீர்த்து வைக்காதீங்க. ஓகே டேனியல், சாரியா லெஃப்டில் தான் உட்காந்துருக்காரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஒரு சில கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட்காக அனுப்புவாங்க. இன்னும் ஒரு சில கார் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட்டை பாஸ் ஆகணுன்றதுக்காகவே ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும், மீதி இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்களதுல? டிசைர் வந்து 5 ஸ்டார் ரேட்டட். இவனுங்க யார் தெரியும்ல, என்கேப் ரேட்டிங்க்கே வண்டி அனுப்பலை, பிஎன் கேப்புக்கும் அனுப்பலை. கேட்டால் உள்ள இன்டர்னலாக டெஸ்ட் பண்ணாங்களாம், அதோட பெட்டராக இருக்கும். இல்லை எங்களுக்கு என்னன்னா என்கேப்பையே வந்து கொஞ்சம் ஏமாத்துறை சில பேர் பாஸ் பண்ணுறதுனால நாங்களே உள்ள இன்டர்னலாக டெஸ்ட் வச்சு பாஸ் ஆகிட்டோம். ஆனால் நல்லா தான் இருக்குது. சேஃப்டின்றது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. ஏன்னா இந்த என்கேப் டெஸ்டிங்கில் இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்குது, சின்ன லூப் ஹோல். அதையும் வந்து ரேண்டமைஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம், இல்லை இன்னும் நிறையா டெஸ்டிங் பேராமீட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஹோண்டா அமேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. லெவல் 1 அடாஸ் இருக்குது, அசிஸ்ட் நிறைய அசிஸ்ட் இருக்குது, அசிஸ்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை விட பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா மாருதியில் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது, நம்மகிட்ட கேமரா இல்லை, பட் இவங்க கேமரா இல்லாமல் இந்த ரேடார் மூலமாக பார்த்து அவ்வளோ ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வச்சுருக்காங்க. ஆனால் அது எதுவுமே இந்தியாவில் இல்லை. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் இருக்குது. தாய்லாண்டா வேற எங்கே இருந்துங்க? ஃபாரின்ல இருக்கு. ஃபாரின்ல இருக்கா? ஜப்பான். ஏன் இந்தியாவுக்கு கொடுக்கல? இந்தியா கொடுக்கலாம். இந்தியன் மார்க்கெட் வந்து இன்னும் டெவலப் ஆகலை. இல்லை எனக்கு புரியல. டெவலப் ஆகலன்னா டெவலப் ஆனோடனே நாங்கள் செய்வோம். எப்போ செய்வீங்க? அப்போ ஒரு 1 லட்சம் கம்மி பண்ணுறதுக்காக அது மட்டுமா? இந்த இன்ஜின் இருக்குல்ல, இந்த 3 சிலிண்டர் இன்ஜினு, அது ஃபாரின்ல வந்து ஹைப்ரிட்டோட தான் வரும், எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டர் வரும். ஆனால் இங்கே மோட்டர் மூலமாக 30 நியூட்டன் மீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் அது இங்கே கிடைக்காது, இங்கே விட்றது இல்லைங்க. அதெல்லாம் ஏன் விட்றது? எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வந்துடும், அப்புறம் விற்கிறது. அப்போ நீங்கள் வந்து குடும்பங்களுக்கான காருன்னு சொல்ல முடியாது இது. அதனால் மோட்டரை மட்டும் உருவி ஃபாரின் ஷிஃப்ட் எடு, அடாஸு அந்த ரேடாரை பிடுங்க. நார்மலாக என்ன இருக்குது, இன்ஜினில் மோட்டர் இருக்குது, அந்த மோட்டரை மட்டும் தூக்கி போட்டு மிடில் கிளாஸ் காருன்னு சொல்லி இந்தியாவுக்கு அனுப்பு அப்படின்னு அனுப்பிச்சுட்ருவேன். ஆனால் இந்த Z12E ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் தான். அது வந்து ஒரு மைல்டு ஹைப்ரிட் தான், மைக்ரோ ஹைப்ரிட் கிடையாது. மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் ஒரு நல்ல ஒரு போர்ட்டண்ட்டான மோட்டர். அப் டு 30 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து ஃபாரின் ஸ்விஃப்ட்டுக்கு வந்து அசிஸ்ட் இருக்குது. 30 நியூட்டன் மீட்டர்னால் நல்ல ஆக்சலரேஷன் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த மோட்டரை மட்டும் உருவிட்டு அதை லான்ச் பண்ணிடுறாங்க. அது மட்டுமா? இந்த லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு இல்லை அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஆல் கிரிப்னு சுசுகி ஆல் வீல் டிரைவ் ஒன்று இருக்குது, அதுவும் ஃபாரின் ஸ்விஃப்ட்டில் இருக்குது, நம்ம ஊரில் கிடையாது. எதுக்கு நமக்கு இதெல்லாம்? நமக்கு தேவையில்லை, இந்தியன் மார்க்கெட் டெவலப் ஆகணும் அப்படி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. மற்ற பிராண்ட்லாம் இதை விட பயங்கரமாக கொடுக்குறாங்களே டேய். மாறுதிங்க, குடும்பத்தின் கார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்போர்ட்ஸ் காரோ இல்லை மாப்பிள்ளை வச்சு 100ல் 200ல் ஓட்டுற காராக கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தின் கார், கேப் டிரைவர்ஸின் காருன்றனால ஹேண்ட்லிங் வந்து ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. கொஞ்சம் இது வந்து பெட்டராக இருக்குது.
இதை கம்பேர் பண்ணும்போது ஹேண்ட்லிங் வந்து ஹோண்டா அமேஸில் நல்லாவே இருக்கும். ஸோ கம்பேர் டு டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா அமேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் ஹேண்ட்லர். பட் இந்த 2 கார்ஸையும் நீங்கள் ஒரு சப்கான்டெக்ட் காம்பேக்ட் எஸ்யூவி இல்லை காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூடோ எஸ்யூவி, அந்த ஹைட் டாக்னா ஹேட்ச்பேக்ஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் விற்கிற வண்டிங்களை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறது சிட்டியில், இல்லை நீங்கள் வந்து அதிகமாக லாங் ரைட்ஸ் போகிறீங்க, நல்ல மோஸ்ட்லி வந்து ஸ்மூத்தான டார்மேக்கை தான் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கார்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த எஸ்யூவிஸ் சொல்லக்கூடிய அந்த வண்டிங்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் வைஸ் ஃபார் பெட்டராக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு மைலேஜும் பெட்டராக இருக்கும், வண்டி நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்ட்லிங் போனீங்கன்னா இந்த செக்மெண்ட் கார்ஸ் காம்பேக்ட் செடான்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சர்வீஸ் அப்புறம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 to 7,000 ஆவரேஜாக. இது கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோண்டா அமேஸில் ஸ்பேர் பார்ட்ஸ் கொஞ்சம் ப்ரொக்யூர் பண்ணுறதும் சரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நிறைய ஸ்பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹோண்டா கார்ஸோட ஷேர் பண்ணுறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டியோட ஷேர் பண்ணுறதுனால இன்ஜின் ஸ்பேர்ஸ் சொல்கிறேன். ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2 கார்ஸுக்கும் சேமாக தான் இருக்குது. பட் நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு முக்கியமான காம்போனன்ட் மாற்றுறீங்க, ஒரு ஸ்பார்க் ப்ளக் மாற்றுறீங்க, அப்படி இல்லைனா ஸ்பார்க் ப்ளக் விடுங்க, பிரேக் பேட்ஸு அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஹோண்டாவில் கொஞ்சம் ப்ரீமியம். ஆமாம். அதே மாருதி போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஜி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லாமே இருக்குது சாப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹோண்டா அமேஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வர வைக்கணும். சுசுக்கிக்கு நீங்கள் பக்கத்து தெருவில் போனாலே கிடச்சிடும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. இல்லை இதுலேயே நான் ஆட் பண்ண விரும்புகிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா இன்ஜின் வந்து இந்த இன்ஜின் 1.2 இன்ஜின் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருக்குது. பட் இந்த ஜி சீரிஸ் இன்ஜின் வந்து ஆக்சுவலாக புதுசு, நமக்கு புதுசு, ஃபாரினுக்கு பழசு. மாருதியோட ரெக்கார்டு வச்சு பார்க்கும்போது இதுவும் ரிலையபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 இன்ஜினில் நீங்கள் வந்து லாங் லைஃப்காக ஒரு இன்ஜினை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படின்னா அமேஸ் பக்கம் போகலாம். அதே எனக்கு ரன்னிங் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், லாங் டேர்ம்லேயும் எனக்கு வந்து பெருசாக செலவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாருதி பக்கம் போகலாம். ஏன்னா மாருதி ஸ்பேர்ஸ் எல்லாமே சீப்பாக கிடைக்கும். பட் லைஃப் எது பெட்டராக வரும்னு கேட்டிங்கன்னா அமேஸ் தான். ஏன்னா அது 4 சிலிண்டர் ஆப்வியஸாக கொஞ்சம் வேர் அண்ட் டேரும் பெட்டராக இருக்கும். நீங்கள் தான் யோசிக்கணும் எனக்கு லைஃப் வேணுமா காசு வேணும். ஸோ அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ஸ் எல்லாமே கேப் டிரைவர்ஸுக்கு தான். ஸோ அவங்களுக்கான கன்க்ளூஷனுமே இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய ரைட் பண்ணுவாங்க, சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி. ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஷோரூம் ப்ரைஸ் சிட்டியை கம்பேர் பண்ணிங்கன்னா டிசைர் வந்து 6.79 lakhஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே அமேஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 lakhs எக்ஷோரூமில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸ்ட்ரா 1 லட்சமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதுதான். அது இப்போ நான் ஒன்று, ஏன்னா பேஸ் வேரியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அமேஸில் ரேட்டு ஜாஸ்தி. அது ஒன்று வந்து ஹோண்டாக்கு ஆப்போசிட்டாக ப்ளே ஆகுதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்னாலே நிறையா பேர் கொஞ்சம் உள்ள இது வர்றதை பற்றி யோசிக்கிறாங்க. பட் மற்றபடி காஸ்டிங்காக பார்த்தோன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் கேப் டிரைவராக வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மாருதியை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவுமே நீங்கள் காஸ்டிங்கில் தான் நீங்கள் அதை டிசைட் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து 2 வண்டிலையுமே கிடையாது இல்லை. பட் நீங்கள் டவுன் தலையும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு கேப் டிரைவராக இருக்கீங்க, ஆப்வியஸாக நீங்கள் வந்து காம்பேக்ட் செடான் தான் போகிறீங்க. உங்களுக்கு நல்ல சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வாரண்டியோட உங்களுக்கு டிசைரில் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அமேஸு இல்லைன்னா அந்த ஹியூண்டை கார் என்னது அவுரா அந்த கௌராவை விட தாண்டி இது கம்மி. ஆமாம், இது கம்மி. மாருதியோட ரிலையபிலிட்டி, சீப்பான ஸ்பேர்ஸு, வெளியே ஓஜி ஸ்பேர்ஸ் கிடைக்கக்கூடிய விஷயம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த பாயிண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுறதில்ல. ஹோண்டாவோட ஸ்பேர்ஸ், ஓஇஎம் ஸ்பேர்ஸ் வெளியே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிட்ருக்கு இப்போ வெளியே. ஆனால் மாருதி பொறுத்த வரைக்கும் அவங்க ஓஇஎம் ஸ்பேர்ஸை ஸ்டோர் வச்சே விற்கிறாங்க. ஆமாம், ஸ்பேர் பார்ட்ஸ் கடையே தனியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஒரு கேப் டிரைவராக இருந்தேன்னா நான் வந்து டிசைர் தான் வாங்குவேன். ஏன்னா காஸ்ட்டுமே கம்மி, 1 லட்ச ரூபா எனக்கு சேவ் ஆகுது. அதே கேப் பண்ணாங்களுக்கு வந்து இது வந்து அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் காயாக இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பஞ்சியாக இருக்கணும்,
கம்ஃபர்ட்டாகவும் இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்லிங் நல்லா இருக்குன்னு நினச்சினா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஹோண்டா அமேஸ் போய்க்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, நான் வந்து ஃபேமிலியாக போயிட்டு ஃபேமிலியாக வருவேன், எனக்கு அதேமாதிரி காஸ்ட்டும் ரொம்ப முக்கியம், அப்படி நான் வந்து கொஞ்சம் இப்படி போவேன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து டிசைர் வந்து போய்க்கலாம். ஆமாம், அது எங்களை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அமேஸ் வந்து ஒரு ஸ்வீட்டான இன்ஜின், ஒரு நல்ல ஹை ரவிங் இன்ஜின், அருமையாக இருக்குது. ஹோண்டா பண்ண சம்பவத்திலே நல்ல சம்பவம் இது. பட் அவங்க ப்ரைஸ் பண்ண விதம் தான் இந்த காருக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஆமாம், இதே நீங்கள் ப்ரைஸ் வந்து இது ஈக்குவலண்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய பேர் ஹோண்டா அமேஸ் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம காஸ்டிங்கில் தான் எஸ்பெஷலி அந்த இன்ஜினை அனுபவிக்கிறதுக்காகவே. ஆமாம், எனக்கு 1 லட்சம்லாம் ஒரு மேட்ரே இல்லைனா கண்ணை மூட்டு நேராக ஹோண்டா அமேஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஐயா 1 லட்சம்னா அது இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணால் நிறைய போகுமே நினச்சிங்கன்னா அப்படியே டிசைர் பக்கம் போயிடுங்க. ஏன்னா டிசைருமே இப்போ வந்த இந்த ஜென்னோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா, எனக்கு பர்சனலாக டிசைன் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எது செலக்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன கார் கம்பேரிசன் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு பேசணுன்னாலும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு ஏதாவது சஜஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கௌதமை மிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து மிஸ் யூ கௌதம் கமெண்ட்டில் சொல்லலாம். Until then, it's bye from Daniel and Dinesh. Bye. நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலாக எம்ஜினா மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டோம்னா இந்த வார் டைமில் அவர் மோடி பண்ண மாதிரி நம்மளே தான் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த அது நல்லா பார்த்தோன்னா வார்லாம் அதில் இருக்கவே இருக்காது, போர்ன்னு தான் இருக்கும். ஏன்னா அப்போ தானே வந்து எஸ்யூ அடிவாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் டாபிக் கேட்டால் ஒருத்தன் டாபிக் போடுறானுங்க, தமன்னா விசஸ் நயன்தாரா. ஏன்னா கம்பேரிசன் பேச நயன்தாரா இல்லைடா, ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தானுங்க. நான் அப்படி ஒரு ஹீரோயின் இருக்கிறதே எனக்கு தெரியாது. என்ன பேர் இது? என்னப்பா? தமன்னா வர்சஸ் நோரா ஃபட்டிஹியா. நோரா ஃபட்டிஹியா யார் அது? தெரிலடா.